அனைவருக்கும் ஜெய்பி. இந்த நிகழ்விலே பங்கெடுத்து இந்த நிகழ்வை மிக சிரத்தையோடும் சிரமத்தோடும் மனவலி, உடல் வலி, பொருளாதார வலிகளை ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை செம்மையாக நடத்தி கொண்டிருக்கிற எனக்கு மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய சகோதரர் செந்தில்குமார் அவர்களே, இன்னுமாக இந்த நிகழ்விலே பங்கேற்று தலைமை, முன்னிலை, வரவேற்புரை, கருத்துரை வழங்கியிருக்கின்ற அனைவருடைய பெயர்களும் எனக்கு நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் ஒரு சிலரை மாத்திரம் உங்கள் மத்தியிலே பதிவு செய்துவிட்டு என்னுடைய கருத்துக்களை உங்கள் மத்தியிலே விதைத்துவிட்டு நான் இந்த நிகழ்வை தொடங்குகிறேன். இந்த நிகழ்விலே என்னோடு நான் ஏழைகள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர், தமிழக மதசார்பற்ற தலைவர்களுடைய கூட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். அதன் நிமித்தமாக தான் இங்கே முனைவர் சைனுதீன் அவர்கள் கேரளாவில் இருந்து பூஜை பிரசன்னகுமார், அனில்குமார் போன்றவர்கள் எல்லாம் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த நிகழ்விலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்புக்குரிய முஸ்லிம் மக்கள் கழகத்தினுடைய முனைவர் தலைவர் சாசு ஜைனுதீன் அவர்களே, டிப்ரெஸ்ட் கிளாஸ் சமிதியினுடைய தலைவர் கேரளாவில் இருந்து இங்கு வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய கோயில் பிரசன்னகுமார் அவர்களே, அதனுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அனில்குமார் அவர்களே, விக்ரம் மாநில இளைஞரணி தலைவர் முஸ்லிம் மக்கள் கழகத்தினுடைய பொறுப்பாளர் அவர்களே, எனக்கு முன்னாலே கருத்துரை வழங்கி இருக்கின்ற திரு சார்ஜ் அவர்களே, திரு சார்ப் அவர்களே, பின்னால் கருத்துரை வழங்கி இருக்கின்ற இந்திய குடியரசுக் கட்சியினுடைய மாநில செயலாளர் மங்கா பிள்ளை அவர்களே, முன்னாள் கருத்துரை வழங்கிய ஆதவன் அண்ணாதுரை அவர்களே, எனக்கு பின்னாலே கருத்துரை வழங்கி இருக்கின்ற ராதா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வினுடைய கதாநாயகனாக இங்கு அமர்ந்திருக்கின்ற வணக்கத்திற்கு மரியாதைக்குரிய பேராசிரியர் கதிரவன் அவர்களே, திருவாளர் அருண்குமார் அவர்களே, இன்னும் உங்களுடைய பெயர்கள் எல்லாம் அந்த படிவத்தில் இருக்கின்றபடியினாலே அதை நான் விட்டு விடுகிறேன். பதிவு செய்ய முடியவில்லை. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மிக முக்கியமான நிகழ்வு. நான் யதார்த்தவாதி. யாராக இருந்தாலும் என்னுடைய மனதில் பட்டதை, உண்மையை, நேர்மையை தெளிவாக சொல்லக்கூடியவன். அதனால் சிலருக்கு வருத்தம் இருந்தாலும் கவலை இல்லாத பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு மனது ஊன்றுதல் இருந்தாலும் அதனை பொருட்படுத்த வேண்டாம். நீங்கள் உங்களுடைய நிலையிலே பயணிங்கள், எங்களுடைய நிலையிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். மிக நெடு நாட்களாக இந்த பட்டியலின 3% இடஒதுக்கீடினை கண்டித்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு அளவிலே நடந்து கொண்டிருக்கிறது. என்னை தெரிந்தும் அழைக்காதவர்கள் உண்டு, தெரியாமலும் அழைக்காதவர்கள் உண்டு. அந்த நிகழ்வு அப்படி போய்கொண்டிருக்கின்ற நிலையிலே இன்றைக்குதான் இந்த இடஒதுக்கீட்டினுடைய முதல் கருத்தாய்வு கூட்டத்திலே நான் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு யாராக இருந்தாலும் அதனுடைய யதார்த்த தன்மையை நான் வெளிப்படுத்தக்கூடியவன் என்கின்ற ஒரு தெளிவான கருத்தை நான் முதலிலே பதிவு செய்து கொள்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய உலக மேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிச்சை உப்பு, அவர் போட்ட எந்த ஒரு தனி மனிதனாலும் அனைவருக்கும் உப்பு போடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மாபெரும் தலைவர் உலக மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவர்களுடைய அந்த உப்பின் மூலமாக நாம் எல்லாம் இங்கே வெள்ள சட்டை போட்டிருக்கின்றோம். யாரெல்லாம் இந்த சமூகத்திலே நான் பட்டியலினத்தை சேர்ந்தவன் என்று அந்த காலத்தில் சொன்னார்களே, அவர்கள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் இன்றைய அடித்தளம், அவர்கள் எல்லாம் விடுதலைக்கான போராளிகள் என்றுதான் சொன்னது. ஒரு சின்ன கருத்தை நான் வரலாற்று ரீதியாக பதிவு செய்து என்னுடைய நிகழ்வை நான் தொடங்கவிருக்கின்றேன். நாளைய மறுநாள் பார்க்கின்ற பொழுது
நாளைய மறுநாள் பார்க்கின்ற பொழுது சட்ட நாள் என்கின்ற நாள் 26 நவம்பர் 1949 உருவாக்கப்பட்ட நாள். அந்த நாளை சற்று என்னுடைய மனதிலே இருக்கின்ற அழுத்தத்தை உங்கள் மத்தியிலே 2 நிமிடத்திலே பேசி விடுகிறேன். அன்றைக்கு 1949 நவம்பர் 26ஆம் தேதி இந்த டிராப்டை நாடாளுமன்றத்திலே மோதிலால் நேரு தலைமையிலே ராஜேந்திர பட்டேல் அவர்களுடைய பிரசிடென்ட் ஆக இருக்கின்ற பொழுது நம்முடைய உலக மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் டிராப்டிங்குடைய முதல் கட்ட பதிவு செய்கிறார். அப்பொழுது பதிவு செய்கின்ற அந்த நிலையிலே பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய இருமாப்பு, அவருடைய திமிர், அவர்களுடைய மற்றவர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் என்பதை ஒரு சான்றாக சொல்கிறேன். அந்த டிராப்டிங்கை அந்த நாடாளுமன்றத்திலே பதிவு செய்கின்ற பொழுது ஐ ஆம் த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று சொல்கிறார். அடுத்ததாக சொல்கிறார் ஐ புட் அப் திஸ் டிராப்டிங் கமிட்டி டு ஆல் என்று சொல்கிறார். அப்பொழுது அருகாமையில் இருக்கின்ற நேருக்கு அருகாமையில் இருக்கின்ற சர்தார் வல்லபாய் பட்டேல் கில்லுகிறார், மோதிலால் நேருவை கில்லுகிறார். அடுத்த பக்கம் இருக்கின்ற பொழுது சர்தார் வல்லபாய் பட்டேல், திலகர், பாலகங்காதர திலகர் இவர்கள் எல்லாம் நேருவை பார்த்து முணுமுணுக்கிறார்கள், கில்லுகிறார்கள். ஏன் என்று சொன்னார், முதலிலே ஒரு இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஐ ஆம் த பீப்புள் ஆஃப் இந்தியா, நான் இந்தியாவினுடைய ஒரு அங்கம் என்று சொல்கிறாரே என்று சொல்லி நேருவை பார்க்கின்றார். நேரு கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு குனிந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அவர் சொல்லுகின்ற அந்த நிலை என்னவென்று சொன்னால், ஐ புட் அப் திஸ் கான்ஸ்டிடியூஷன் பிஃபோர் ஆல் என்று சொல்கிறார். இங்கே அலுவலகத்தில் தெரியும். அந்த புட்டப் என்கின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், அந்த மாபெரும் கான்ஸ்டிடியூஷனுடைய டிராப்டிங் கமிட்டியிலே மற்றவர்கள் எல்லாம் முட்டாளாக நினைக்கின்றார். இங்க இருக்கின்ற செந்தில்குமாருக்கு தெரியும், பேராசிரியர் கதிரவன் அவர்களுக்கு தெரியும். புட்டப் என்பது மேல் அதிகாரி கீழ் அதிகாரிகளுக்கு வைக்கின்ற ஒரு நோட்டு. பிளீஸ் டிஸ்கஸ் என்று சொல்வார்கள், பிளீஸ் டாக் வித் மீ என்று சொல்வார்கள், பிளீஸ் டிஓ ப்ரிப்பேர் மேபி டிஓ லெட்டர் இருக்கின்ற அலுவலகத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு தெரியும். அப்போ எவ்வளவு ஒரு இருமாப்பு இருந்தார். அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார், ஐ புட் அப் திஸ் டிராப்டிங் டு ஆல் என்று சொல்கிறார். மெதுவாக என்ன சொல்ல வேண்டும், ஐ சப்மிட் என்று சொல்ல வேண்டும். ஐ சப்மிட்டட், ஐ ரெஸ்பெக்டட், ஐ ஹானரபிள், அப்படி இப்படின்னு சொல்லணும். அந்த மாமேதையினுடைய திமிர் அந்த வார்த்தையை சொல்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த சபையிலே எவனுக்கும் அருகதை இல்லை, இந்த கான்ஸ்டிடியூஷனை எழுதுவதற்கு எனக்கு மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லிதான் மிக அற்பமான வார்த்தையை அந்த நேரத்திலே பயன்படுத்திக் கொள்கிறார். ஐ புட் அப் திஸ் டிராப்டிங் கான்ஸ்டிடியூஷன் பிஃபோர் ஆல். இல்லை கவர்னர் பிரைம் மினிஸ்டருக்கு சொல்லி இருக்கலாம், அல்லது ராஷ்டிரபதிக்கு சொல்லி இருக்கலாம், டு ஆல் என்று சொல்கிறார். அந்த இருமாப்பு பிடித்த மனிதர்களை, அந்த மனிதனை இங்கே நினைவு கூறுவதிலேயே நாளை மறுநாள் அந்த சட்ட நாள் வருகின்றபடியினாலே அதனை நான் மேற்கோள் காட்டி, இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உள்ஒழுக்கீடு என்பது இங்கே மரியாதைக்குரிய சார்பு அவர்கள் எல்லாம் வரலாற்று சொல்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்திருக்கிறார்கள், யாரால் இது செய்யப்பட்டது, அதற்கான நிவாரணம் என்ன என்கின்ற மாத்திரம் நாம் பதிவு செய்து கொண்டிருப்போமே. ஆனால் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு ஊட்டச்சத்தாக அமையும். ஆக நான் தொடக்கத்தில் இன்றைக்குதான் எனக்கு ஒரு ஆவல் இருந்தது, இந்த கருத்தரங்கிலே நான் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த கருத்தரங்கத்திலே நான் தெளிவாக சொல்கிறேன். இங்கே இந்த ஈரோடு மாவட்டத்தினுடைய மகேந்திரன் எத்தனை பேருக்கு தெரியும்? சிபிஎம்னுடைய மாவட்ட செயலாளர் இங்கே ஈரோட்டில் இருக்கிற, தெரியுமா? யாருக்காவது தெரியுமா தெரியாதா? ஈரோடு மாவட்ட செயலாளர் மகேந்திரன் சிபிஎம்னுடைய மாவட்ட செயலாளர். இங்க இருக்கவங்க தெரியுங்களா? யாராவது தெரியுங்களா? தெரியும், தெரியலன்னு சொல்லுங்க. குட் குட். அவர்தான் திருமாவளவனை அணுகி அன்றைக்கு 2008 இருக்கின்ற கருணாநிதியினுடைய முதல்வர் ஆட்சியை அணுகுகிறார். மகேந்திரன் அவர்கள் சொல்கிறார் திருமாவளவனிடத்திலே, இருவரும் செல்கின்றார்கள் கருணாநிதி இடத்திலே, ஐயா இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது, இது அந்த அருந்ததியர்களுக்கு ஒரு 3% இடஒதுக்கீடு வேண்டும், அதை நீங்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது கருணாநிதி அவர்கள் சொல்கிறார்கள், இதை செய்ய வேண்டுமா என்று சொல்லுகிறார். ஆம், செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பதை
கிரிமினல் மைண்ட் திருமாவளவனுக்கு உண்டு, அதை நீங்களே முடிவு செஞ்சீங்கன்னு சொல்லிட்டாரு. நான் கதிரவன்கிட்ட போறேன், அவர்கிட்ட பணம் கேட்க போறேன், ஏதாவது இருக்கிறத கொடுங்கன்னு செந்தில்குமார் சொல்லுவாரு. இல்ல கொடுக்க வேணான்னு சொல்றதுக்காக என்ன செந்தில்குமார் கதிரவன்கிட்ட அழைச்சிட்டு போவாரு. அதனால இவங்க 2 பேரும் தான் இந்த உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி கருணாநிதியிடம் 2008 முடிவெடுக்கின்றார். 2009 3% இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பிரகடனப்படுத்தி இருக்கிறது. அது சற்று தோய்வாக இருந்தது. அதிலே இன்றைக்கு முக்கியமான ஒரு கதாநாயகன் யார் என்று சொன்னால் இங்க இருக்கின்ற மரியாதைக்குரிய பேராசிரியர் கதிரவன் தான். வேற எந்த மாணா பயனும் இதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கல. ஐயா ஐயா கொஞ்சம் பிளீஸ். இந்த உள்ஒதுக்கீடை எதிர்த்து தமிழ்நாட்டில் எந்த மாணா பயனும் இதை எதிர்க்கல. அவருடைய பொருளாதார நிலை தெரியும், அவருடைய குடும்ப நிலை தெரியும், அவருக்கு யாரும் உதவி செய்யவில்லை. இந்த 3% இடஒதுக்கீடு ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி முதலிலே உயர்நீதிமன்றத்திலே போகிறார், பிடிவாதமாக உச்ச நீதிமன்றத்திலே போகிறார். அங்கே கிடப்பில் போடப்பட்டு நாய் மாதிரி அழைத்தார். எனக்கு நன்றாக தெரியும். இது ரத்து செய்ய வேண்டும், இது பிற்காலத்திலே ஒரு சிங்கத்தின் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நாங்கள் எல்லாம் மாறிவிடுவோம் என்று சொல்லி மிகவும் தன்னை அழித்துக் கொண்டவர். மெய்யாக சொல்கிறேன், இன்றைக்கு பேருந்திலே வந்தாரா, ரயிலிலே வந்தாரா, கட்டணம் வைத்திருக்கிறாரா தெரியாது, அழிந்து போனவர். ஆக இந்த கதாநாயகன் நான் முக்கியமாக யார் வர வேண்டும் வர வேண்டாம் என்று இருந்தாலும் கூட பேராசிரியர் கதிரவன் அவர்கள் பங்கெடுத்திருப்பதிலும் அவர் மத்தியிலே இந்த உண்மையை சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன். இந்த உள்ஒதுக்கீடு இங்கே சொல்கிறீர்கள், கருணாநிதி சொல்கிறீர்கள், சத்தியவாணி சொல்கிறீர்கள். போய் அவரிடம் காலில் விழுந்தது யார்? கருணாநிதியிடம். இப்படிப்பட்ட நிகழ்வை சொன்னது யார், கேட்டது யார்? திருமாவளவன். அதே திருமாவளவன் தான் இன்றைக்கு சீராய்வு மணி போட்டார் என்று சொல்லி இருக்கின்றார். யாராவது சொல்ல முடியாது சீராய்வு மணி மனு போட்டார் என்று சொல்கின்றார். அது அவர் மூலமாக எல்லாம் ஒரு பதிவிடவில்லை. முடிந்தால் அந்த சீராய்வு பணியினுடைய எண்ணை எனக்கு கொடுக்க உச்ச நீதிமன்றத்திலே சீராய்வு பண்ணி கொடுத்தார், அது தள்ளுபடியானது என்று. மிகவும் பொய், பித்தலாட்டம். தனக்கு ஊடகம் இருக்கிறது, தனக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், தான் எதை சொன்னாலும் கை தட்டுவதற்கு கோஷம் போடுவதற்கு ஆள் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலே பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆக்கிவிட்டார்கள். இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அந்த 3% இந்த சீராய்வு மூலமாக வரவில்லை. தயவு செய்து குற்றம் இருந்தால் கதிரவன் அவர்கள் அவருடைய உரையிலே பேசலாம். பஞ்சாபிலும் ஹரியானாவிலும் இந்த உள்ஒதுக்கீடு புகைந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தான் இந்த உள்ஒதுக்கீடு ரத்து செய்யுங்கள் என்று சொல்லி தமிழ்நாடு முற்றிலும் இந்தியா முற்றிலும் இந்த உள்ஒதுக்கீடு ரத்து செய்யுங்கள் என்று சொல்லி அவர்கள் தான் உச்ச நீதிமன்றத்திலே சீராய்வு மனு தாக்கல் செய்கிறார்கள். இது என்னடா தொந்தரவா இருக்கிறது என்று சொல்லி நிஜமாக சொல்கிறேன். அப்படி யாராவது நிரூபித்து காட்டுவீர்கள் என்று சொன்னால் சீராய்வு மணி திருமாவளவன் போடவில்லை. அவருக்கு என்று ஊடகம் இருக்கிறது, ஆட்கள் இருக்கிறது, அதில் பிரகடனப்படுத்தி விட்டால் நாங்கள் சீராய்வு மணி போட்டு விட்டேன் என்று சொல்லி கிடையாது. தயவு செய்து அந்த மனுவனுடைய எண்ணெய் வெளிச்சம் தொலைக்காட்சியை போட சொல்லுங்கள். இல்லை யாரேனும் புலனத்திலோ முகநிலோ போட சொல்லுங்கள். போட மாட்டார்கள். இப்படி இதே போன்றுதான் பானை சின்னம் வேண்டும் என்று சொல்லி நான் தேர்தல் கமிஷனத்திலே கேட்டிருக்கிறேன் என்று போடவில்லை. நான் பானை சின்னத்தை நானும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே நான் கேட்கிறேன். அங்க இருக்கின்ற பெண்மணி ஆட்சியராக இருக்கின்றவர் கிறிஸ்துவர் பட்டியலிடத்தை சேர்ந்தவர். தனியாக கூப்பிட்டு என்னிடத்திலே கேட்கிறார், ஏன் பானையை கேட்கிறீர்கள் என்று சொல்லி. இல்லை, ஏன் பொதுவான சின்னம் தானே என்று சொல்லி அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆக அங்கேயும் ஒரு புரட்டு. நாங்கள் தேர்தல் கமிஷனில் கேட்டிருக்கிறோம் என்று கேட்டிருக்கவில்லை. இன்னும் அவர்கள் பிரகடனப்படுத்தவில்லை. இவர்களாக சொல்கிறார்கள் பானை எங்களுக்கு அங்கீகாரப்பட்டது. அது வேறு இடத்தில் நாம் விவாதிப்போம். ஆக இப்ப பொய்களினால் இந்த சமூகத்தை ஏற்பவர்கள் யார்? இந்த சமூகத்திற்கு எதிராக இருப்பவர்கள், இந்த சமூகத்தை காணா செய்பவர்கள், கூணா செய்பவர்கள் யார் என்கின்ற ஒரு நிலையை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே மரியாதைக்குரிய சகோதரர் அவர்களிடத்திலே தயவு செய்து என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள். என்னுடைய ஆதங்களை நான் வெளிப்படுத்த வேண்டும், இதனுடைய உண்மை தன்மையை நான் சொல்ல வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே சார்பு முரளி கூட சிலர் தயங்கினார், ஏன் அவர்கள் வர வேண்டுமா என்று சொல்லி. அதையும் தாண்டி அவரை சேர்த்தால்தான் இந்த கூட்டம் நடக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். என்னை போல் உண்மையை விசுவாசிக்கின்ற ஒரு நல்ல சகோதரர் செந்தில்குமார் அவர். ஆக இந்த உண்மை தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ளுங்கள். கருணாநிதியை கூப்பிட்டாரா?
யாரையாவது இங்க வாங்கப்பா, இங்க வந்து இது கேளுங்கப்பான்னு கூப்பிட்டாங்க. அது உள்ளர்த்தங்கள் வேற இருக்கும், அது நீங்க அதை நான் பொருட்படுத்த வேண்டாம். அதுதான் அதனால சரி சரி, அது இது விட்டுவிடும், இதை விட்டுவிடும். ஆக சரி, இந்த உள்வழுக்கினுடைய நீங்கள் எல்லோரும் யாராவது பேசியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். உள்வழுக்கினாலே மற்றவர்களுக்கு என்ன கெடுதல், மற்றவர்களுக்கு அவர்களுக்கு என்ன லாபம் என்று சொன்னால், அந்த உள்ஒதுக்கீடுகளை பார்க்கின்ற பொழுது 3% இடஒதுக்கீடு என்பது பொதுவான இடஒதுக்கீடிலும் அருந்ததியர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஐயா கதிரவன் அவர்களே, மை ரைட் ப்ளீஸ் கன்சல்ட். பொதுவான இடஒதுக்கீடிலும் அருந்ததியர்களுக்கு பொதுவாக எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்க முடியுமோ கொடுத்து விட வேண்டும். 18% கொடுக்க வேண்டும். அந்த 3% இடஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு கொடுத்து விட்டு அதில் ஆள் கிடைக்கவில்லை என்றால் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். இது முன்னாடி ஏதாவது ஆலோசனை பண்ணீங்களா எனக்கு தெரியல. அதனுடைய சாராம்சம் சொல்றேன். பொதுவில் இருக்கிற 100 பேர்ல அருந்ததியர்கள் எத்தனை பேர் தகுதி இருக்கோ கொடுத்துருங்க. 18% 3% வாண்டா எவ்வளவு பேர் இருக்கானோ கொடுத்துருங்க. ஆனா 3% அவர்களுக்கு கொடுத்துருங்க. அது கொடுத்திருக்கிறதுல அவன் வரல இல்ல அப்படின்னு சொன்னா அப்படியே இருக்கட்டும். இதுதான் எனக்கு இதை இப்ப வடை கொடுத்தாங்க இருக்கு, அவரை திங்க சொல்லணும் மாட்டேன், உங்களுக்கு கொடுக்கணும் மாட்டேன், இது அப்படியே கிடையாது. இதுதான் எவ்வளவு ஒரு உள்குத்து வேலை, எவ்வளவு ஒரு திறமையான வேலை இருக்குது பாருங்க. ஆக இந்த இடஒதுக்கீடு என்பது அருந்ததியர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கும் கிடைக்காது என்பது அடுத்த கட்ட நகர்வு. ஆக இது என்ன சூட்சமம் என்று சொன்னால், இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீதிபதிகள், ஹைகோர்ட்டா இருக்கட்டும் மற்ற நீதிபதிகளாக இருக்கட்டும் சற்று யோசித்து செய்யக்கூடியவர்கள். நீங்கள் அதை தாண்டி அங்காண்டே சென்று விட்டீர்கள் என்று சொன்னால், டெல்லிக்கு வரை உச்ச நீதிமன்றம் செல்வீர்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் பிராண்டட் பிஜேபி RSS காரர்கள். ஆக அந்த நிலையில பார்க்கின்ற பொழுது நீர் யார்? நீர் அந்தந்த மாநிலத்தை நீர் தீர்வு செய்து கொள்ளுங்கள், எவ்வளவு வேணுமானாலும் இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று சொல்வதற்கு நீ ஏன்டா உச்ச நீதிமன்றம்? அவன் சொல்றான் அந்தந்த மாநிலமே நீங்க தீர்மானிச்சுக்கன்னு சொல்லி, நீ எதுக்கு இருக்கிறாப்பா? அதுல ஒரு சாராம்சம் வருது அந்த தீர்ப்புல. இனிமே உள்ஒதுக்கீடு அவன் அந்தந்த மாநிலத்தில் இருக்கோம், நீங்க எத்தனை வேணாலும் போட்டுக்க எடுத்துக்கன்னு சொல்லிட்டான், குடிக்க சொல்லிட்டான், சண்டை பிடிக்க சொல்லிட்டான். நீங்க சண்டை போடுங்க, ஏதாவது பண்ணீங்க. ஆக நீ அப்படி சொல்வதற்கு நீ யார்? தயவு செய்து என்னுடைய நிலைப்பாடு வாஞ்சி என்னவென்று சொன்னால், ஐயா சார்ஜ் அவர்கள் எல்லாம் சொன்னாங்க. நான் அவங்க செந்தில்குமார் அவர்கிட்ட சொல்றேன், ஜெயனுதீன் மற்றவர்கிட்ட சொல்றேன். 4 பேரு ரோட்ல நின்று கத்துவோம். இந்த பயலுக்கு இதே வேலைடா, எந்த பயலுங்கடா பட்டியல எடுத்து பயிலுவேன். என்னடா கேட்கிறாங்க இடஒதுக்கீடு, ஏன்டா கேட்கிறாங்க? அடுத்தும் பேசிட்டு போட்டு காரி தூக்கட்டும். இதுதாங்க நமக்கு பெரிய ஊட்டச்சடை. இங்க பேசி 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 எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. தயவு செஞ்சு வெளியில வாங்க. இங்க இருக்கிற 50 பேர் வர வேண்டாம், 5 பேர் வாங்க. அதுதான் நமக்கான எதிர்ப்பு. அப்படிதான். ஆக அந்த நிலையில நீங்க உருவாக்குங்க. அதைதான் நான் செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த இடஒதுக்கீடு என்பதை நிறுத்துவதற்கு இன்னொன்று சொல்கிறேன். இன்னைக்கு கிருஷ்ணசாமி எங்க இருந்தார் என்று தெரியாது. அவர் இந்த பட்டியலினத்திலிருந்து நான் விடுபடுகிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு பறையர்களுக்கு சாம்பவர்களுக்கு இடஒதுக்கீடு மிதிக்கப்படுதுன்னு சொல்லி வந்து ஒட்டிட்டு அவரு நிமிர்ந்துட்டாரு. RSS காரர்னு சொல்லி படுத்து கிடந்தவர் இன்னைக்கு நிமிர்ந்துட்டாரு. 8ஆம் தேதி கதிரவன் அவர்களை கூட கூப்பிட்டுருக்காரு, வாங்க ஒரு மாபெரும் பேரணி நட்போன்னு. செல்லா காசா இருந்தவர் இதை வச்சு நிமிர்ந்துட்டார். நாங்க இந்த பிரச்சனைய வெளிப்படையா கொண்டு போய் தீர்க்கணும்னு சொன்னா எனக்கு ஒன்றே ஒன்று நான் சார்ந்து சொல்றேன், வேற ஒன்று சார்ந்து கிடையாது. இன்னைக்கு மகாராஷ்டிராவும் தோர்ந்து போயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு. அங்க இருக்கின்ற பட்டியலினத்தவர்களுக்கு தலைவர்கள் இல்லை. ராம் விலாஸ் பாஸ்வான் இருந்தாரு, போயிட்டாரு. அத்வாலே போய் மோடியினுடைய காலில் வந்து நக்கிறாரு. ஆக யாருக்குமே இல்லை. மாயாவதியும் அவர்களும் இருந்தாங்க, அவங்களும் நிறைய வழக்கு சரியா இல்லை, அவங்களும் போயிட்டாங்க. இன்னைக்கு ஏற்பாடு கிடக்கிறது இந்தியா. நீ சொன்ன பானையில போய் நிக்கிறேன்னு சொன்ன 64 ஓட்டு வாங்கியிருக்க. ஏன் கேவலப்படுத்துற? திருமாவளவனை பார்த்து கேட்கிறேன். ஒரு தொகுதியில 64 ஓட்டு வாங்கிட்டு அசிங்கமா இப்ப சொல்ல மார்க்கெட்டி. ஏன் இந்த வேலையெல்லாம் உங்களால முடிஞ்சது செய்யுங்க. இந்த மக்கள் எப்பவும் ஏமாற்றலாம். அண்ணல் அம்பேத்கர் உலக மாமேதை சொல்றாரு,
எல்லாரும் ஏமாத்துக்கு போயிட்டாங்களா, நீங்களே ஏமாத்தாதீங்களா. இது ஏற்கனவே பல நாள் விதிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு ஒழிக்கப்பட்ட சமூகம். நீ உண்மையா இருந்தா இங்க வா, இல்லைன்னா அந்த சமூகத்தை அழிக்காதீங்க, இழக்காதீங்கன்னு சொல்றேன். நான் இன்னைக்கு 12 வருஷம் 20 வருஷமா பென்ஷன் வாங்கிட்டு சாப்பிடுறேன்னா ஒரு போட்ட பிச்சை அந்த ஆதங்கம் தான் வரேன். எனக்கு ஒண்ணு கிடையாது. நான் வீட்டுல படுத்து கிடந்துட்டு மாத்திரை சாப்பிட்டு பிபி மாத்திரை அப்படி சாப்பிட்டு போயிட்டு இருக்கலாம். எனக்கு அதெல்லாம் இல்ல. நீ கத்துறா போய் கத்துறான்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஒரு உப்பு தின்ன ஒரு விசுவாசம் தான் நான் இப்படி போயிட்டு. ஆக இந்த நிலையில இதற்கு தீர்வு எப்படி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய மனதினுடைய ஆதரவு வெளிப்பாடு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் 2018 வன்கொடுமை தடுப்பு சட்டம் நீக்கப்பட்டது, வேண்டாம் என்று சொன்னார்கள். நிறைய பேர் நீங்கள் எல்லாம் அது ஏதோ என்று நினைத்து விட்டீர்கள். 2018 பிரகடனம் படுத்தி விட்டார்கள். இங்க இருக்கின்ற விசிகா பணங்கள் பார்க்கல போய் ஒரு 200 பேரை வச்சுட்டு அதை நீக்கன்னு முடிச்சுட்டாரு. நான் செஞ்சுட்டேன், நான் எதிர்த்துட்டேன்னு முடிச்சுட்டாரு. அப்படியே கிடக்குது. ஆனா அங்க போகுது, மகாராஷ்டிராவுக்கு போகுது. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கைய வைக்கிறான்டா பிஜேபி காரன் பாடாடினா. 17 அது போஞ்சிட்டு இருக்கு. 17 சட்டமாக்க போறேன்னு நாடாளுமன்றத்தில் சொல்றான். வாங்கிறான்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் இருக்கிற எல்லா பட்டியல் இனத்தவர்களும் சேர்ந்தாங்க, போய் மறுச்சான். அந்த வரலாற்றை பாருங்க. விமானங்கள் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது ஊடகங்கள் சொல்லுல, பத்திரிகை சொல்லுது. சொல்லுவானா? எப்படி சொல்லுவான்? அந்த மக்கள் வேண்ட இருந்தா சொல்லுவானா? ஆக 2018 அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் இல்ல, நான் பின்வாய்க்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எந்த மாநிலத்தில் வந்திருக்காங்க சொல்லுங்க. அங்கதான் ஜெய் பீம் ஜெய் பீம் என்று சொல்லி அம்பேத்கருக்காக சாகக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார். அந்த நிலையிலே தான் அங்கு வெகுண்டிருந்தார்கள். அதற்கு முடிவு கிடைத்தது. ஆக இப்பொழுது அந்த நிலை மகாராஷ்டிரியில் ஒழிக்குமே என்று சொன்னால், அவர்கள் வெகுண்டிருப்பார்கள் என்று சொன்னால், இன்னும் அவர்களுக்கு தெரியல, அவர்களுக்கு சொல்லல, அவர்களுக்கு புரியல. அங்க போய் எவனும் அந்த உள் ஒதுக்கீடு பத்தி எவனும் தொடல, தொட்டாதான் அங்க தெரியும். ஆக அந்த உள் ஒதுக்கீடுக்கு தீர்வு எனக்கு என்னமோ தெரிஞ்சுது, அவன் வெகுண்டு இருந்தாதான் முடியும். இந்த உள் ஒதுக்கீடு வேண்டாம்னு சொல்லி மறுப்பு, ஆனா இப்ப ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. ஆக நாம் எல்லாம் இந்த உள் ஒதுக்கீடை சற்று என்னுடைய இன்னும் நிறைய பேச வேண்டிய சூழல் இருக்கிறது. நேரம் கருதி இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வரலாற்று சொல்லாதீங்க, இதனுடைய உண்மை தன்மை சொல்லுங்க. அர்ஜுனன் யாரு அவனை பத்தி சொல்லுங்க, கதிரவன் ஐயா யாரு அவரை பத்தி சொல்லுங்க. வரலாறு சொல்லணும். நான் பற்றிய சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு 5 மணி நேரம் பார்த்தாது. என்ன செய்ய வேண்டும், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுங்க. கூட்டி கூட்டி வச்சுட்டு பேசிட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லாதீங்க. எனக்கு அதுல உடன்பாடு. உண்மையானவர்களை அழைச்சிக்கங்க, உடன்பாடு உள்ளவர்களை அழைச்சிக்கங்க, அதை வழிநடத்து. தேவையில்லாம வரலாறு நான் அவர் கதிரவன் சொல்லட்டும், நான் சொல்லட்டும், மங்காப்பிள்ளை சொல்லட்டும், எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க விடிய விடிய சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவா என்ன தீர்வு வேண்டும், இதை எப்படி முடிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அதனால் நாம் எல்லாம் வெளியில் வர வேண்டும். வெளியில் வந்து இந்த அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும். 10 பேர் வந்தால் போதும், 5 பேர் வந்தால் போதும், மாவட்ட ரீதியாக செல்லும் பாருங்கள். அப்படி செல்லும் பொழுதுதான் இதற்கு என்ன இது புரிந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் என்று சொல்லி அந்நிய நாடுகளுக்கு நாம் செல்ல முடியும். இங்கே வந்திருக்கின்ற பொய்கை குமார் டிப்ரஸ்டு கிளாஸ் அம்பேத்கருடைய தலைவர், எனக்கு 5 வருடம் தொடர்பு. அம்பேத்கர் என்று சொன்னவுடன் நான் கூப்பிட்டால் அவர் வருவார், அவர் கூப்பிட்டால் நான் சொல்வேன். அங்கே நான் சொன்னேன், 10 விழுக்காடு தான் எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு இருக்கிறது கேரளாவிலே. 10% தான் எஸ்சி எஸ்டிக்கு டோட்டலா 1950 இருந்து சட்டமாக்குறதுல இருந்து 10% தான் இருக்கு. அதை மாற்றுவோம் போராடுவோம் சொன்னா வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா அங்க கம்யூனிஸ்ட் நம்மளை ஆட்டும். சாதியை பத்தி பேச முடியாது. அவன் பேசுவான், நம்ம பேச முடியாது. இவங்க எல்லாம் அடக்கிதான் போகும். அப்படியே குறி வைப்பான், கம்யூனிஸ்ட் எதிராளின்னு சொல்லி ஏதாவது செய்யும். ஆனால் இந்த நிலை மாற வேண்டும். தயவு கூர்ந்து இங்கே இருப்பவர்கள் எல்லாம் எங்களோடு ஒத்து வாருங்கள், உங்களோடு நாங்கள் ஒத்து வருகிறோம். இந்த தீர்வு பெறுவதற்கு நாம் ஒரே ஒரு முறை வெளியில் நின்று போராடுவோம். அதற்கான வழியை நீங்கள் உருவாக்குங்கள். நான் தொடர்ந்து எனக்கு திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், பிஜேபி வேண்டாம், இந்த பட்டியல் எனக்கு ஒருங்கிணைச்சு எனக்கு ஒரு பெரிய ஆசை. செந்தில்குமார் சொல்லுவேன், குறைஞ்சது ஒரு 50 தொகுதியிலேயாவது தனிச்சு நிற்ப பார்ப்போமுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். 5 தொகுதியில பாராளுமன்றத்துல நின்ன 3 தொகுதியில இருக்கணும் வாங்கிட்டு போயிட்டான். நான் டெபாசிட் பண்ற பணம் தரேன்னு 3 தொகுதியில வாங்கிட்டு போயிட்டா, 2 தொகுதியில தான் நிக்கிறோம். மயிலாடுதுறையில இங்க வர வேண்டிய மரியாதைக்குரிய சிலம்பரசன் டாக்டர், அவரும் பான சின்னத்தை கேட்டா அவரை அழிக்க போயிட்டாங்க.
அதனால இப்படி அடக்குமுறை, நமக்குள் ஒரு அடக்குமுறை இருக்கிறது, நமக்குள் ஒரு ஒடுக்குமுறை இருக்கிறது, நமக்குள் ஒரு எதிராளி இருக்கின்றார். அதை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள், அதற்கான தீர்வு எடுங்கள். நான் குடித்து விட்டேன் என்று சொன்னால், உங்கள் பக்கத்திலே இருக்கிற ஏதாவது ஒரு தெருவில் ஒரு பெண்ணை இழுப்பேன் என்று சொன்னால், என்னுடைய சகோதரர் அவர் குடித்து விட்டார், அவரை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுவீர்களா? சொல்ல வேண்டாம். உண்மையை சொல்லுங்கள், நியாயத்தை சொல்லுங்கள். அதை நீங்கள் இந்த சமூக ரீதியா ராஜா நல்லா வந்தா நம்ம சமூகம் தான் என்ன செஞ்சா, எல் முருகன் நம்ம சமூகம் தான் என்ன செஞ்சா, அவன் மோடிக்கு தலை விடுறான், அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான், அவ்வளவுதான். இந்த சமூகத்துக்கு என்ன செய்யற? அதனால அந்த நிலையில நீங்க பக்குவப்படுத்துங்க, வாழ்க, உண்மையை சொல்லுங்க. இந்த சமூகத்துல யாரெல்லாம் சமூக விரோதியாக இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் அடையாளம் காட்டி வேறுபடுத்தி அவர்களை ஒதுக்குவதற்கான முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் இன்னைக்கு பணத்தால் பட்டியலினம் ஆளுகை செய்கிறது, ஓட்டுக்கு பணம் வாங்கி செய்கிறது. எவ்வளவு சேர்த்தாலும் உங்களை மாற்ற முடியாது. அந்த நிலையில் இருந்து விடுபடுவதற்கு உங்களால் முடிந்ததை உண்மையான பட்டியலின வேட்பாளர்களையோ பொறுப்பாளர்களையோ தலைவர்களை நீங்கள் அங்கீகரியுங்கள். அது இந்த சமூக மாற்றத்திற்கும் நமக்கான தீர்வு பெறுவதற்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று சொல்லி எனக்குள் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தை முடித்துக் கொண்டு என்னுடைய உரையாடலை நிறைவு செய்கிறேன். ஜெய் பீம், வணக்கம். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம்.